ரெட்டலூக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலிப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து துணை பொதுச் செயலாளர் திரு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு. காரணம் இந்த வக்ஃபு சம்பந்தமான அந்த வழக்கு. அது உச்சநீதிமன்றத்தில இருந்தது. அதை பற்றிய பேச்சு. அதை பற்றி நேற்று அவருடைய தலைவர் அறிக்கை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையின் தொடர்ச்சியாக இன்னைக்கு அவங்க பேசும்போது நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. ஆனால் வழக்கம் போல் நியூஸ் சேனல்கள் எடுத்து போட்டது தாவேகா பாஜகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்றது தான் மெயினாக எடுத்து போட்டிருந்தாங்க. ஆனால் இதில் நம்ம உண்மையாகவே பார்க்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்கிறது. தொடர்ந்து நீங்கள் சொல்லிட்டு இருக்க விஷயம் இந்த அபிஷேக் மனு சிங்வி அவருடைய அந்த வாதம், அதற்கு பிறகு இந்த உச்சநீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், நிஜமாவே தமிழக வெற்றி கழகத்திலேருந்து நடந்தது என்ன அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அதற்கு முரணாகத்தான் இன்னைக்கும் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் பேசியிருக்கார். எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு அவர் பேசுனதுலேருந்து நீங்கள் என்ன என்ன சாராம்சம் நம்ம எடுத்துக்கலாம்? எடுத்துக்க வேண்டியது என்னவா இருக்குது அதுலேருந்து? திரு சிடி நிர்மல்குமாருக்கு முதல்ல வாழ்த்து சொல்லிடணும். எதுக்காக? ஒரு மடை திறந்த வெள்ளம் போல. ம். அதாவது எது இருந்தாலும் எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் எங்களுடைய நிலைப்பாடும். தலைவர் நேற்று அறிக்கை விட்டிருக்கிறார். அந்த அறிக்கையை எடுத்து படித்து கொள்ளுங்கள். வேண்டுமென்றால் 2 காப்பி ஜெராக்ஸ், கலர் ஜெராக்ஸ் கூட வைத்துக் கொள்ளுங்கள். தலைவர் என்ன சொல்லியிருக்காரோ அதான் நான். அப்படிலாம் அவர் பேசலை. மடை திறந்த வெள்ளம் போல் அவருக்கு இருக்கின்ற அனுபவத்தை வைத்து அவர் தெளிவாக பேசியிருக்கார். கிட்டத்தட்ட அந்த அறிக்கையை கோட் பண்ணி பேசிட்டார். உண்மையிலேயே இதை தான் நம்ம கேட்குறோம். ஓப்பனாக பேசுறது, பத்திரிகையாளர் சந்திக்கிறது. நான் என்ன சொல்கிறேன், திரு S400 மிஸ்டர் புசி ஆனந்துக்கு நம்ம வைக்கிற கோரிக்கை என்னன்னா, தயவு செய்து சிடி நிர்மல்குமாரையாவது பேச விடுங்கள். ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை, 3 நாளைக்கு ஒரு தடவை கட்சி நிலைப்பாடு. இன்றைக்கி ஒரு பெரிய விடை கொடுத்துட்டார்ல. பல தமிழ்நாட்டில் இருக்கிற பல பிரசாந்த் கிஷோர்களும் சுனில்களும் அப்படி தன்னை நினைத்துக் கொள்பவர்கள் எல்லாம் விஜய் அதிமுகவுக்கு செல்வார், என்டிஏ கூட்டணிக்கு செல்வார்னு அப்படி மூத்த பத்திரிகையாளர்கள் இவங்கெல்லாம் சொல்லிட்டு உருட்டியிருந்தாங்க. ஞாபகம் இருக்கா? ஒரு வாரமாக என்கிட்ட கூட எல்லாம் கேட்டாங்க, எப்படிங்க போவார், வாய்ப்பு இல்லைன்னு. இன்றைக்கி அவர் சொல்லிட்டாரா சீட்டுமார். இந்த மாதிரி தெளிவு கிடைக்காம எப்போ போனாலும் அந்த கதவு பூட்டியே இருக்கும். இல்லை, அவர் சொன்ன குறிப்பிட்ட ஒரு முக்கியமான விஷயம், இதை நாங்கள் ஆரம்பத்திலே சொல்லிட்டோம், பாஜக எங்களுடைய கொள்கை எதிரின்னு. இது அவங்க ஒரு நிருபர் இதை தான் நானும் சொல்லி இல்லை, நிருபர் சித்தாந்த எதிரின்னு சொல்லிட்டாருங்க, எப்படிங்க போவார்? நிருபர் கேட்குறாரு, வாய்ப்பே இல்லை, 6 மாதம் எந்த நிலைக்கும் செல்வோம். இல்லை, அதுக்கு அது மாதிரி சொன்னதுக்கு இல்லை நாங்கள் உறுதியாக இருக்கோம். ஆமாம், இது தலைவர் சொன்ன மாதிரியே எடுத்துங்க அப்படின்னு. தலைவர் சொன்ன மாதிரியே நீங்கள் எடுத்துங்கன்ட்டாரு. இல்லை நீங்கள் எந்த நிலைக்கும் செல்வோம்னு அவர் சொன்னார். அதை வச்சுட்டு அவர் சொன்னது அப்படியே மகாபலிபுரம் வரைக்கும் போவோம், இந்த வரைக்கும் திருவேற்காடு வரைக்கும் என்னது இந்த சைடு எண்ணூர் தாண்டி அது வரைக்கும் போவோம், இந்த மாதிரி எந்த நிலைக்கும் செல்வோம் அப்படின்னு அப்படி தான் அவர் சொன்னது. நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எந்த நிலைன்னு உங்கள் இஷ்டத்துக்கு நீங்களா பாஜகவிடம் போவோம், ஐயா ராம்தாஸுடன் போவோம், இவர் நம்ம என்டிகே அண்ணன் சீமானுடன் செல்வோம்னா நீங்கள் திடீர்னு நான் பொறுப்பா? அப்போது இந்த பிரசாந்த் கிஷோர்களுக்கும் அரசியல் விமர்சகர்களுக்கும் இன்றைக்கி ஒரு பதிலை கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம சொன்னதான் சித்தாந்த எதிரின்னு அவர் முடிவு பண்ணிட்டார். எப்படி போவாருங்க? அப்படி போனால் முன்னாடி ஏடிஎம் கூட போயிருக்கணுமே. எதுக்கு அப்போவே சவால் விட்டாங்களே, 45 தொகுதிகளுக்காக நாங்கள் கட்சி ஆரம்பிக்கவில்லை, உன்னை முதல்வராகவா நாங்கள் கட்சி ஆரம்பித்தோம், நாங்கள் முதல்வராகத்தான் ஆரம்பித்தோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அதனால் அவங்க அப்போவே போயிருக்கலாம், போகல. அப்போ இப்போ மட்டும் எப்படி போவாங்க? போக மாட்டாங்க. அதனால் என் தலைமையில் யார் வரீங்களோ வாங்கினா நாளைக்கு ஓபிஎஸ் வரப்போகிறார். அது ஒரு மாபெரும், ஆமாம், அது புதுசாக கட்சி 3 முறை முதல்வர், புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காப்புல, மீட்பு கழகம்னு வச்சுருக்காப்புல. அந்த மீட்பு கழகத்தில் ஆதரித்து பெரிய அளவில் ஒரு 5 சீட்டு, மீதி 235 சீட், 219 சீட்டு, 29 சீட்டு அவங்க நிற்பாங்க, 5 சீட்டு நிற்பாங்க. அதுக்கு மேலே எங்கேயும் ஆள் இல்லை, முக்கிய பார்த்தாலும் கிடைக்காது. அதனால் இந்த நெருக்கத்தில் கொஞ்சம் பேர் டிசம்பர் வரைக்கும் சொல்லியிருக்காங்கல்ல, அதில் யாராவது கொஞ்சம் பேர் வருவாங்க. அதனால் அதெல்லாம் சேர்த்துக்குவாங்கன்னு வச்சிங்களேன். அப்போ இந்த மாதிரி இதுதான் நிலமை. ஏன்னா வந்த வாய்ப்புகளை விட்டு விட்டார்கள். நம்ம ஒன்றும் அவங்களை கிண்டல் பண்ண சொல்ல, யதார்த்தம் என்னென்னா வந்த வாய்ப்பை விட்டுட்டாங்க. இன்றைக்கி இருக்கிற வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா சேர முடியாத லெவலில் தான் இருக்குது. ஐயா ஏற்றுக்குவாரா? இன்றைக்கி அதையும் சில மூத்த பத்திரிகையாளர்கள் என்று பாமக, தேமுதிக, நாத்தாக்கா, தாவேக்கா இவர்கள் எல்லோரும் அணிந்த அணின்ற மாதிரிலாம் சில பேர் உருட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதில் எப்படி நடக்கும்? ஐயா விஜய் தலைமை ஏற்றுக்குவாரா? இல்லை விஜய் ஐயா தலைமை ஏற்றுக்குவாரா? அவர் பையன் தலைமையை அவர் இப்போ ஏற்றுக்கல. நான் தான் தலைவர்ன்ட்டார். இப்போ நான் தான் தலைவர் அப்படின்ட்டார். 4 செல்ஃபோன் யாருக்கு தலைவர்? ஆமாம், அச்சிகோ, நீ ரியல் எஸ்டேட் பண்ணு, என்ன வேணா பண்ணு, பனையூரில் அலுவலகம் கூட திறந்துக்கோ, அங்கேயே கை கோத்துக்கோ,
நான் என்ன பொறுத்த வரைக்கும் கண்ணா தம்பி நடக்காது கண்ணு, நடக்காது, தூக்கி கடல்ல நடக்காது போட்டுருவேன், தம்பி. கடல்ல போட்டுருவேன் அப்படின்ட்டாப்புல. இது எல்லாமே பக்கத்துல இருக்கிறவங்க சொன்னது தான். அதனால இப்ப என்ன ஆகும்னா, அவரும் போமாட்டாரு. சீமான் வந்து விஜய் தலைமை ஏத்துக்குவாரா? விஜய் சீமான் தலைமை ஏத்துக்குவாரா? அப்ப அங்கேயும் முரண். அதையும் தாண்டி பல முரண்கள் இருக்குது. அந்த நடு ரோட்ல லாரி அடி ஆக்சிடென்ட் உட்பட இருக்கு. ஆ தேமுதிக. அவங்களுடைய தேவைகள்லாம் மிகப்பெரியது. அதை கண்டிப்பாக விஜய் செய்து தரமாட்டார். அது இல்லாம விஜய் பிரபாகரன் வந்து விஜய்க்கு சீனியர். சீனியர். அப்ப என் தலைமையிலன்றாருன்னா அது ஒரு சிக்கலாயிடும். 2வது அவரு தான் ஃபர்ஸ்ட்டு அரசியல்ல பேண்ட் வேற போட்டு அரசியலுக்கு இது பண்ணவரு அவரு. யாரு? விஜய் பிரபாகரன் தான் பேண்ட் போட்டு இது மாரிலாம் இந்த ட்ரெண்ட் இருக்கு இல்லையா? அ இப்ப எல்லாரும் பேண்ட் போட்டு தானே வராங்க. முதலமைச்சரா மு.க. இருக்கட்டும். ஸ்டாலின் வந்துட்டாரு. அதுக்கு முன்னாடி பேண்ட் போட்டவர் வந்து இவரு. யார்? பருதி இளம்வழுதி. ஏன்னா சட்டசபையில வேஷ்டிய உருவிட்டாங்க. அவரே சொல்லியிருக்காரு. எப்போ போனாலும் வேட்டிய ஊத்தி உருவிடுறாங்க. அதுக்கு தான் பேண்ட் போட்டு போறேன்னு சொல்லிட்டு. பேண்ட் அரசியல்வாதி அவர் தான். இல்லையே. அதுக்கு விஜய் மேல இவரு பிரபாகரன் இருக்காரு. தான். நம்ம மகாராஷ்டிரா முதல்வரா இருந்தாரு. சரத் பவார். அவர்லாம் பேண்ட் போட்ட அரசியல்வாதி தான். மகாராஷ்டிரா ட்ரெஸ் கூட பெரும்பாலும் போட மாட்டார். தெரியலையோ விஜய் பிரபாகரனுக்கு. அப்புறம் யெச்சூரி, பிரகாஷ் காரட்டு ரொம்ப பேர் இருக்காங்க. தமிழ்நாட்டுல சொல்லிட்டாரு போல இருக்கு. தமிழ்நாட்டுல எம்ஜிஆர் இருந்தாரு. ம். ஸ்டைலா ட்ரெஸ் பண்ணுவாரு. நம்ம ஆளு இருக்கிறாப்புலல்ல. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு கலரு. யாரு? கட்டம் போட்ட ஷர்ட் போனாரா? ஊட்டிக்கு போனா தலைவரே, கட்டம் போட்ட ஷர்ட் போட்டா தான் குளிர் தெரியாது. ஸ்டைலா இருப்பீங்க. அந்த கிளாஸும் அதே மாரி இருக்கணும் அப்படின்ட்டு. பேட்ட போட்டு ரஜினி மாரி. பால் வைக்கிறீங்க. பேட்டை ரஜினி மாரி. தலைவர் பேட்டையா தான் அந்த ஜெயிலர் கண்ணாடி தானே போட்டுன்னு இருக்கிறாப்புல. அதனால அந்த மாரி எவ்வளோ பேர் இருக்காங்க. அவர் ஓட்டாத சைக்கிளா? அவர் போடாத ட்ரெஸ்ஸா? அது வேற லெவல்ல அவரு. அந்த காலத்துலேருந்தே. அதனால இவங்கலாம் சொந்தம் கொண்டாட முடியாது. நீ பொறக்கறதுக்கு முன்னாடியே போட்டவர் அவரு. ஸ்டாலின். ஒயிட் அண்ட் ஒயிட்ல இளைஞர் அணி 80கள்ல இங்கெல்லாம் நர்ஸ் போடுற மாரிலாம் போட்டுட்டுலாம் வந்தாரு. தெரியுமா? ஆமா, ஆமா. அந்த கொடியெல்லாம் பிடிச்சிட்டு. இங்க க்ளவுஸ் ஆமா, ஆமா, போட்டிருந்தாரு. ஆமா. அந்த மாரி வந்தவரு. நீங்க என்னமோ சாதாரணமா வந்துட்டு நான் தான் பேண்ட் போட்ட அரசியல்வாதினா, அப்ப நாங்க பழைய மூத்த செய்தியாளர்லாம் எதுக்கு இருக்கோம்? ம். இதெல்லாம் சொல்றதுக்கு தானே இருக்கிறோம். மூத்த மூத்த பத்திரிகையாளர்கள். பத்திரிகையாளர். அப்ப எதுக்கு நாங்க இருக்கிறோம்? நீ பாட்டுல வந்துட்டு ஏதோ விஜய்க்கு மூத்தவர்ன்னு ஆனா சொன்னா விஜய்க்கு சீனியர் உண்மைதானே? ஆமா விஜய் ஆ, சொல்லிட்டாராமா அவர்ட்ட. ஆ. தல நீ என்னத விட சீனியர் ஆமா. அப்படின்ட்டாப்ல. சரி, சரி போ இருந்துட்டு போ. என்னமோ அவரு பயங்கரமா இது பண்ண மாரி இவரு. அதனால இந்த மாரி காமெடிகள்லாம் பார்க்க வேண்டிய அதனால இவரு எப்படி போவாரு? இவர்கள் தேவை வேற. ராஜ்யசபா குடுக்குறியான்னுவாங்க. முதல்ல எம்எல்ஏ ஜெயிப்போம். அதுல 39 எம்எல்ஏ ஜெயிப்போம். அப்புறமா தான் ராஜ்யசபா எம்பி. மக்கள் நீதி மய்யமும், ஐஜேகவும் கூட்டணி வச்சு. ஏங்க சரத்குமார் கட்சி சரத்குமார். ஐஜேகன்ட்டீங்க. ஐஜே அவரு உஷார் ஐஜேக. எப்பா 5 சீட்டு குடு போதும் எனக்கு. இன்னும் 4 பேர் இருக்கிறாங்க. இல்லாட்டி காலேஜ்ல இதுலயும் நீங்களே வச்சுங்க. இவங்களுக்கு தான் 40, 60 குடுத்துட்டு மீதி சீட்ட கொண்டு போய் எப்பா நானும் தேடி தேடி பார்க்குறேன் தமிழ்நாடு ஃபுல்லா. கூட்டத்துலாம் வருவானுங்க. ஊழியர் கூட்டத்துலாம் இருப்பாங்க. சரி நமக்கு ஏதோ இருக்குது போலன்னு பார்த்தா, அவன் எஸ்கேப் ஆகுறான். அப்புறம் தேடி புடிச்சு ஒரு 8, 10 பேர் கட்டி புடிச்சு நிறுத்திட்டோம்ல. மீதிய வந்து நீங்களே வச்சுக்கங்க. எனக்கு தேவையில்ல அப்படின்னு. அதனால அந்த மாரியும் இருக்கும். அது அது ஒரு விஷயம். அதனால இதுவும் ஃபார்ம் வாய்ப்பில்ல. அதனால நிர்மல்குமார் கிட்டத்தட்ட கிளியர் கட்டா சொல்லியிருக்காரு. நல்ல இது. இப்ப நீங்க கேட்ட 2வது விஷயத்துக்கு வரேன். வக்ஃப் போர்டு விஷயம். ஏற்கனவே நம்ம சொன்னது தான். அந்த ஏஓஆர் அப்படின்னுவாங்க. அட்வொகேட் ஆன் ரெக்கார்ட். நீங்க உச்சநீதிமன்றத்தில ஒரு வழக்கு போட போறீங்கன்னா, நீங்க போய் போட முடியாது. அங்க ஏஓஆர்ன்னு எக்ஸாம் படிச்சு எக்ஸாம் எழுதி ஏஓஆர்கள் பல ஏஓஆர்கள் இருப்பார்கள். அந்த ஏஓஆர்ல ஒரு ஏஓஆர நீங்க பிடிக்கணும். அவருக்கு உரிய ஃபீஸ குடுத்து, அவர் மூலியமா தான் நீங்க அங்க வழக்க பண்ண முடியும். அப்படி விஜய் கட்சிக்கு தாவேகாக்கு ஏஓஆர் வந்து அவரும் விஜய்ங்க. யாஷ் விஜய். ஆமா. ஆச்சா தேடி இருப்பாங்களாம். விஜய் தலைவர் பேர்ல அவர் சொல்லி அனுப்பிச்சிருப்பாரு. நம்ம எது இருந்தாலும் நம்ம தலைவர் பேர்லயே இருக்கிற மாரி யாராவது இருந்தா புடிங்கோ. அவங்க மூலியமா நம்ம போட்டா தான் கரெக்ட்டா இருக்கணும்னு, அவர் மூலியமா யாஷ் விஜய போட்டாங்க. எனக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு வேட்பாளர்களே ஒரு பாதி பேர் தலைவர் பேர்லயே இருந்தாலும் இருக்க வாய்ப்பு ஆமா. இருக்கு. அப்படிதான். விஜய், விஜய், விஜய். முன்னாடி விஜய் இல்ல பின்னாடி விஜய். ரஜினி இருந்ததுல்ல. ஆமா. ரஜினி முருகன், ரஜினி இது அந்த மாரி. இது. அ அப்போ யாஷ் விஜய். அவங்க அதே மாரி ஏஓஆரா நீங்க ஒருத்தர பதிவு பண்ணிட்டீங்கன்னா, ஒரே வழக்குல ஒரு 5 ஏஓஆர் மூலியமா 5 மனுதாரர்கள், பெட்டிஷனர்ஸ் பதிவு பண்ணியிருக்காங்கன்னா, அதுல 2, 2 ஏஓஆர் வச்சுக்கங்களேன் 2 பேரு. இப்போ உங்களுக்கு ஒரு ஏஓஆர், எனக்கு ஒரு ஏஓஆர். நான் போய் நம்ம அபிஷேக் மனு சிங்விய, சார் நீங்க எங்க வழக்கு வாதாடணும்னா, ஓகே. இவ்வளோ அமௌண்ட்டு எல்லாம் போட்டு முடிச்சுருவாரு. நீங்க போய் தலைவரே வக்ஃப் போர்டு மசோதா அடஹா! கொண்டு வந்து குடுக்குறாங்களாப்பா. ஒரே வழக்கு 2 பேர். சரி வா, உனக்கும். அப்போ அதுக்கு சீனியர் கவுன்சிலுக்கு உரிமை இருக்கிறது.
அப்படி அவர் கேரளாவில் ஒரு அமைப்புக்கு அந்த ஃபைசூல் ரஹ்மான் ஏதோ பேர், அந்த ஏஓஆருக்கும் சைன் பண்ணுறாப்புல சீனியர் கவுன்சிலாக அபிஷேக் மனு சிங்வி. அந்த வழக்கு எடுக்கும் பொழுது இஸ்லாமிய அமைப்புகளை தான் குறிப்பாக எடுத்துக்கிச்சு நீதிமன்றம். அதில் ஒவைசி இந்த மாதிரி இது. அதில் கேரளாவில் இருந்த ஃபைசூல் ரஹ்மான் அந்த ஏஓஆர் சார்பாக அபிஷேக் மனு சிங்வி வாதாடினார். இவங்களுக்கும் அபிஷேக் மனு சிங்வி தான் சீனியர் கவுன்சில், அதை யாரும் மறுப்பதற்கில்லை. ஆனால் அந்த பட்டியலில் 70க்கும் மேற்பட்ட கிட்டத்தட்ட ஒரு 80 நெருங்கி பெட்டிஷனர்கள் இருந்தாங்க. அதில் 73வது நம்பர் இவங்க. 5 பெட்டிஷனரில் இவங்க இல்லை. ஆனால் ஆர்டர் போடும் பொழுது அது எல்லாருக்குமானது. 3 விஷயங்களுக்கான இன்டிம் ஆர்டர் போடும் பொழுது 2 இவர் கொஞ்சம் நானும் குழம்பிட்டேன். 2 தான். அந்த 2 இன்டிம் ஆர்டர் நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம்னு சொன்னதில் ஓகே, நிறுத்தி வைத்ததுக்கான ஆர்டர் போட்டு அடுத்த விசாரணை இல்லை, அது விசாரணை முடிகிற வரைக்கும் அது இருக்கும் அப்படின்ட்டு அந்த ஆர்டர் போட்டாங்கல்ல. அந்த ஆர்டர் வாங்கினது வந்து ஒவைசி. அந்த பை த ஆர்டர் ஆஃப் யாருக்கு வருதோ ஆர்டரு, அவங்களுக்குன்னு பெட்டிஷனருக்கு பேரில் அந்த ஆர்டர் வரும். அப்போது வந்து அபிஷேக் மனு சிங்வி, மிலாட், நான் இன்னும் 2 பேர்ட்டையும் காசு வாங்கியிருக்கேன், அந்த மாதிரி அவங்கவுங்க மாதிரி எல்லாருக்கும்பா 80 பேர் வந்தீங்களா, 80 பேருக்கு அந்த ஆர்டர் பொருந்தும். அப்ளிகபிள் டு ஆல். ஆர்டர் வந்து காப்பி வந்து உங்கள் பேரில் இருக்கும், கார்த்திக். ஆனால் ஆர்டரு அப்ளிகபிள் டு ஸோ அண்ட் ஸோ டிவிகே எல்லாம். இதில் 5 பெட்டிஷனர் இவங்க இல்லை. இவங்க இங்கே தூக்கின்னு வந்துட்டு ஆரம்பித்தாங்க, நாங்கள் தான் அது இடைக்கால தடை வாங்கிட்டு வந்துட்டாங்க. இஸ்லாமியர்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஆகச்சிறந்த தீர்ப்பை நாம் வாங்கி வந்து விட்டோம், நம்மை தவிர யாருமே இல்லை, அப்படி இப்படி இப்படி இப்படின்ட்டாங்க. அது இல்லைன்னு 2-3 நாளில் தெரிஞ்சு போச்சு. இது அது அப்புறம் அந்த விஷயங்கள்லாம் வெளியில் வந்துடும்ல. சரி ரைட்டு. இதை பேட்டியாகலாம் டெல்லியிலலாம் கொடுத்தாருல, அதற்கு எதிராக விஜய்க்கும் பேட்டி கொடுத்த ஆதவ அர்ஜுனாவுக்கும் அங்கே டெல்லியில் யாரோ கண்டம் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இது தகவல் எப்படி நீங்கள் கொடுக்கலாம்? இது நீதிமன்ற அவமதிப்பாச்சே. ஏன்னா நீங்கள் பெட்டிஷனர் கிடையாது, நீங்கள் ஒன் ஆஃப் தி பெட்டிஷனர், அந்த 5 பெட்டிஷன் கிடையாது. அப்போ உங்களுக்கான வாதாடி நீங்கள் அதை வாங்கணுன்ற மாதிரி கொடுத்தது நீதிமன்ற அவமதிப்பு. அதாவது இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் பொதுவெளியில் இது பண்ணுறீங்கன்ற மாதிரி. அந்த வழக்கு என்னாவும் தெரியாது, நோட்டீஸ் வந்திருக்குன்றது நமக்கு கிடைச்ச தகவல் நோட்டீஸ். இப்போது இன்றைக்கி ரீஜாயின்டர்னு, அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். சிடி நிர்மல்குமார் பேசுனதில் 2-3 டெக்னிக்கல் எரர் இருக்குது. அவர் சொல்கிறாரு, திமுக அரசு, தமிழக அரசு ஏன் இது வழக்கில் போட்டு ஜாயின் பண்ணலன்னு. அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை. தமிழக அரசுக்கு பதிலாக தான் தமிழகத்தை ஆளுகின்ற திமுக, அதனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் ஆராசா 4வது பெட்டிஷனரும் 5வது பெட்டிஷனரும் போயிட்டார். அவர் என்ன சொல்கிறாரு, அவர் வந்து ஒரு தனி மனிதராக அவர் வந்து அதை வந்து இவர் என்ன கேட்டால், அதை நம்ம ரிப்போர்ட்டர்களும் தயங்கி தழுவுறேன். அது இந்த ஆராசா ஏன் கேளேன், படிச்சிருப்பல்ல, என்னங்க பேசுகிறீங்க? திமுக சார்பாக ஆராசா இப்போ ஜெயலலிதா சொத்துக்கு பொறுப்பு யார் போட்டா? நம்ம இவர் பேராசிரியர் அன்பழகன் போட்டார். பேராசிரியர் அன்பழகன் வந்து பெட்டிஷனரு, அவர் பேரில் தான் அஃபிடேவிட் இதாகும். ஆனால் அவர் யார் சார்பாக போட்டார்? திமுக சார்பாக. ஆர்எஸ் பாரதி போடுறாருல இப்போ வழக்கு, யார் சார்பாக போடுறாரு? திமுக சார்பாக தானே போடுறாரு. ஆர்எஸ் பாரதி தனி மனிதராக போடுறாரு. அப்போது இப்படி ஆராசா வந்து வக்போர்டு திட்ட மசோதாவுக்கு எதிராக வழக்கு திமுக சார்பாகன்னு சொல்லி தானே அறிக்கையே வருது. ஏன் அதை போய் நீங்கள் மறுக்கிறீங்க? நம்ம பத்திரிகையாளர்களுக்கும் தயக்கம், ஐயோ நம்ம படித்த சிலப்பதிகாரத்தில் இது இருக்கா, ஆராசா இப்படியா, ஒருவேளை ஆராசா தனியாக போய் போட்டாரோ, ஏன்னா நீங்கள் எதுவுமே பார்க்குறது இல்லைல்ல, சந்தேகம். அடிச்சில் சொல்லணும், ஏங்க திமுக நீங்கள் எப்படி தவேக சார்பாவோ அந்த மாதிரி திமுக சார்பாக அவங்க பெட்டிஷனருங்க, வில்சன் அதுக்கு தான் வாதாடினு பேட்டிலாம் கொடுக்குறாருல, அப்புறம் என்ன அப்படின்னு கேட்கணும். கேட்கல. இவங்க வந்து சிஐஏ அதெல்லாம் உருட்டுறாங்க, அதெல்லாம் ஓகே, அது தீர்மானிக்கணும் திமுகங்க, அவங்க இஷ்டம். கட்சி ஆட்சியே வந்து இதுக்கு எதிராக பண்ணால் பண்ணியிருக்கலாம், பண்ணலைன்றது இவங்களுடைய விமர்சனம். ஆனால் திமுக எதுவுமே பண்ணலன்னு சொல்கிறது தப்பு. திமுக சார்பில் தான் ஆராசா பண்ணியிருக்காரு. இது ஒன்று. அப்புறம் இந்த ரீஜாயின்டர் திமுக தான் போட்டுச்சு முதல்ல. நான் ஒருத்தட்ட கேட்டேன், என்னங்க ரீஜாயின்டர் இவங்க ரீஜாயின்டர் போடுறாங்க சார், அது எடுத்து அதை தூக்கி போட்டுருவாங்க சார், திமுக அதை எடுத்து இந்த பேரத்தை அங்கே அந்த பேரத்தை போடுறதானே சார் அப்படின்னாங்க. இவங்களுடைய ரீஜாயின்டர் எடுத்துக்கிட்டாங்களான்னு தெரியாது, தெரியாமல் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இவர்கள் சொல்கிறது நாங்கள் ரீஜாயின்டர் போட்டிருக்கோம், அதை கவுண்டர் பெட்டிஷன் மாதிரி. அவருடைய குற்றச்சாட்டு அப்படின்றது தாவேகா சார்பில் போடப்பட்ட வழக்கு, ஆனால் திமுக சார்பில் திமுகன்னு போடாமல் ஒரு தனிநபராக போட்டிருக்காங்க. நாளைக்கு ராசா இருக்கலாம், இல்லாமல் போகலாம், அவர் அந்த கட்சியிலேருந்து மாறலாம், ஏதோ ஒன்று நடக்கும், ஆனால் அது வந்து அவங்க சார்பாக போடாதது ஏன் அப்படின்னு. திமுக சார்பாகத்தான் ஆராசா போட்டிருக்காங்க.
டிஎம்கே தான் அங்கே பெட்டிஷனர். திமுக ஒரு தனிநபரா இருந்தாலும் ஒரு திமுக சார்ந்தவர். அப்போ இங்கே யாரு? ம். இங்கே யாருங்க? அதை ஒரிஜினல் தானே போட்டிருக்காரு. அவரு போட்டாரா? இல்லை தவேக சார்பாக போட்டாரா? தவேக சார்பாக தானே போட்டிருக்காரு. அப்போ ஆராசாக்கு ஒரு நீதி, அதை ஒரிஜினல் ஒரு நீதியா? நியாயம். நீங்கள் எப்போவுமே டெக்னிக்கல் எரர் இருக்கக்கூடாது. கரெக்டாக பேசுனீங்கன்னா உங்களுக்கு அந்த இது கிடைக்கும். எல்லா இடத்துலையும் தப்பு தப்பாக பேசுனீங்கன்னா இதாகிடும். அந்த வகையில் சிடி நிர்மல்குமார் அது. அதுக்கப்புறம் என்ன, பாஜக கூட்டணி இல்லைன்னாரு. வேற அதான் இப்போ பாஜக கூட்டணி இல்லைன்ட்டாரு. இப்போ அதிமுகவோட கூட்டணியா? அப்படி ஒரு கேள்வி வரும்ல. பாஜகவுடன் இல்லை, இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். அன்னைக்கு பொள்ளாச்சி விஷயத்தில் அறிக்கை விட்டார்ல, ஆமாம், எல்லாரையும் கண்டிச்சார். அதிமுக அதிமுக கண்டிக்கல. நம்ம ஆளுங்க அறிக்கையில் கண்டென்ட்டை தேடுறதோட என்ன இல்லைன்றதை தான் தேடுவாங்க. நான் கூட கவனிக்கல. என்ன இருக்குன்னு. இது அவங்களுக்கே சில பேர் நம்ம ஜான் ஆரோக்கியசாமி சில ஃபேக் ஐடி வச்சுருக்காரு. இப்போ நம்மளெல்லாம் திட்டுறதுக்கு, இவரை நம்பாதீர்கள், அதிமுக கொண்டு சில முயற்சி செய்வார், இவர் அதிமுக கைகூலி. அப்போ நீ யார்? நீ யாருக்கு வெயிட் பண்ண? போச்சு இல்லை, இப்போ யாருக்கு வெயிட் பண்ணுற? டிசம்பர் வரட்டும் பாருண்ணா, எதுக்கு பாஜக அதிமுக உடையம் வரும், அதானே வெயிட் பண்ணேன். அப்போது இது நம்மளை திட்டின சில ஃபேக் ஐடிகள் ஜாலியாக திட்டிகிட்டே இருந்தாங்க. அவங்களும் அப்பப்போ அறிவுரைகள். நம் தலைவர் உலகத்திலேயே யாரும் விமானத்தை எடுத்துகிட்டு போய் பாகிஸ்தானில் தீவிரவாதியை தூக்கிட்டு வந்த தலைவர் நம்ம தலைவர் அப்படிலாம் பேசிக்கிட்டு இது பண்ணாங்க. கீழே ஆமாம் தலைவரே ரொம்ப இது நன்றி தோழர் அப்படின்னு கீழெல்லாம் போடுவார். இப்படியே போட்டுருந்தாரா ஒரு ஃபேக் ஐடி நண்பர் ஒருத்தர். திடீர்னு அவருக்கு சில நியாயங்கள் தெரிஞ்சு போச்சு. நான் தலைவரை கண்டிக்கிறீங்க ரைட்டு, அதிமுகவும் சேர்த்து கொஞ்சம் கண்டிச்சிருந்தீங்கன்னா நல்லா இருந்துக்கிறேன் தலைவரை. அந்த டைமில் அவங்க தான் தலைவரை. நம்ம இதன் மூலிமா பல விவாதங்களுக்கு நம்ம கொடுத்துருந்தோம். தலைவரே நான் ஏன் நீங்கள் பண்ணிடலாம் தலைவர் அந்த மாதிரிலாம் அப்படி பண்ணோன்னா அவர் பார்த்தாரு ஜானு, நான் எதுக்கு ஒன்று வச்சுக்கிறேன், நீ என்ன பண்ண அட்ராவண்ணா அப்படின்னு போட்டு பெறான்ட்டுக்கிறாங்க. பெறான்னொன்னே இப்போ அவர் என்ன சொல்கிறாப்புல, தலைவரே நான் வந்து பிறந்ததுலேருந்தே உங்கள் ரசிகர், நான் வந்து அப்படி இருந்தேன் தலைவர், எப்படி இருந்தேன், இன்றைக்கி வந்து நீங்கள் படித்தது ரொம்ப லென்த்தாக இருந்துச்சு, நானும் படித்தேன், அதனால் தலைவரை மனம் நொந்து நான் விலகுகிறேன் அப்படின்னு. ஆனால் என்றைக்குமே வந்து உங்களுடைய ஆதரவு, ஏன்னா நாளைக்கு கூப்பிட்டா மறுபடியும் வரணும்ல. அதனால் இந்த வழி தானே எங்களுக்கும் இருக்கும். நியாயமாக பேசும்போது அடிக்கிறீங்களே, ஃபோட்டோலாம் போட்டு அடிக்கிறீங்க, அதே வழி உனக்கு வந்தால் ரத்தம், அடுத்தவங்க வந்தால் தக்காளி சட்னியா? நாங்கள் எப்பவுமே தக்காளி சட்னியாக தான் பார்ப்போம் நீங்கள் என்ன அடித்தாலும். ஏன்னா அவ்வளோ அடி வாங்கிட்டோம், எங்களுக்கு அதெல்லாம் மேட்டரே கிடையாது. அதனால் இப்போ தெரியுதா, இப்போ இவர்களில் யாருமே பேசக்கூடாது, யாருமே ட்விட்டரில் ஆதரவாக போடக்கூடாது. ஆதரவாக போட்டுகிட்டே இருந்து லைட்டாக அப்படி கிணுங்கினீங்கன்னா நாங்கள் உங்களை பீஸை பிடிங்கிடுவோம். இன்னொரு அம்மா பேசினே இருந்தாங்க, பட்டுன்னு 2-3 பேர் கூப்பிட்டு பேட்டி எடுத்தாங்க. அப்புறம் அவங்க கூப்பிட்றான், என்ன கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாங்க, என்ன சொல்லிட்டாங்களாம். இதில் இந்த கட்சி தான் வினோதமான கட்சி. கட்சியிலேயே உறுப்பினராகிறவங்க மாநில தலைவர் ரேஞ்சுக்கு பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க அந்த கட்சியை விட்டு விலகும் போது பார்த்தா மாநில தலைவர் ரேஞ்சுக்கு அறிக்கை விடுவாங்க. மாநில ஊடகங்களும் மாநில தலைவர் ரேஞ்சுக்கு அவங்க போயிட்டாங்களாமே. யார் போயிட்டா? தான் அவங்க யார்? அந்த பொண்ணு தான் பயங்கரமாக பேசுமே. பேர் என்ன? பேர் தெரியாது. அவங்க வந்து நல்லா அழகாக இருப்பாங்க, அவங்க தான் நல்லா பேசுவாங்க, போயிட்டாங்களே அப்படின்னு. என்னவா இருந்தாங்க? உறுப்பினர் தாங்க. உறுப்பினர் போனால் உனக்குனையா 100 உறுப்பினர் வருவான் போவான். ட்விட்டரில் ஃபாலோவர் மாதிரி தானே, திடீர்னு வருவான் திடீர்னு போயிடுவான், அன்ஃபாலோ போடா அப்படின்ட்டு போயிடுவான். அந்த மாதிரி அந்த அம்மா போயிட்டாங்க. கமல்ஹாசனுக்கு ஒரு பத்மபிரியா மாதிரி, விஜய்க்கு ஒரு வைஷ்ணவி. இவங்க கொஞ்சம் வளரலான்னு பார்த்தாங்க. நான் கமலா நான் அவர் தான் ஏமாந்து போய் விட்டார், அதனால் நீ கிடையாது போ அப்படின்ட்டாப்புல புசி. எஸ் 400 இங்கே ஒரு மெசைல் டமால் விட்ட கேஸு, அங்கே ஒரு 400 டமால். அதனால் இன்றைக்கி நிர்மல்குமாருக்கு என்ன ஆக போதும், தலைவர் என்ன பேசுவார், 4 நிமிடம் தலைவர் பேசுவார், 4 நிமிஷத்துக்கு மேலே தலைவர் பேச மாட்டார். அப்போ நீங்கள் 15 நிமிஷம் பேசுகிறீங்களே, எப்படி நியாயம்? தலைவரை மீறி நீங்கள் எப்படி செயல்படுறீங்க? அடுத்த தடவை நீங்கள் பேசக்கூடாது. இல்லை சார், ராஜ்மோகன் இருக்கார்ல, அவர் தான் பேசுவார். 15 நிமிஷம் பேசினாலும் ஒரு 15 தடவை தலைவர் அவருன்னு சொல்லிட்டாரு. அவரு தலைவர் சொல்லிட்டாரு. இவரு சொன்னாரா? இவரு சொன்னார். தலைவரை சொல்லியாச்சு, கடவுளையே சொன்னதுக்கு அப்புறம் பூசாரியை சொல்லி என்ன? ஏங்க இவரே சொல்லணுங்க. இவர் எங்களுக்கு ஆணையிட்டது, எங்களை வழிநடத்துவது தலைவர் என்றாலும் எங்களுக்கு எப்பவுமே நாங்கள் தலைவரை பார்க்கும் பொழுது பொதுச் செயலாளர் முகம்தான் ஞாபகம் வரும். இவரை பார்த்தால் அவர் நேற்று ஒரு ஆட்டோவில் ஸ்டிக்கர் கிழிச்சார், பார்த்தீங்களா? அப்படியா? நான் பார்க்கலையே. ஆட்டோ கொடுக்குற காமெடி பார்த்துறீங்களா? ஆட்டோ நீங்கள் ஆட்டோ கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன நினச்சிக்கிங்க? பரவாயில்லப்பா, ஆட்டோவே வாங்கி கொடுக்குறேன். இவர் கார் கொடுத்தாருல ஆமாம் ஒரு அம்மாவுக்கு, ஆமாம் கமல், ஆமாம், அது மாதிரி ஆட்டோ கொடுத்தா ஃபஸ்ட்டு டியூ மட்டும் கட்டுவாங்களாம்.
முன்பணம் மட்டும் கட்டுவாங்களாம் ஆட்டோவுக்கு. ஓ! எவ்வளோ? அது நான் ஒரு 10% வச்சுக்கங்களேன். ஒரு 30,000 20,000 ஆ. ஆட்டோ வாங்கி குடுத்துருவாங்களாம். மீதி டியூலாம் நீங்க கட்டிக்கணுமா. எப்படி இது நல்லா இருக்குல்ல இது? சரி விடுங்க. ஏதோ ஒண்ணு பண்றாங்கல்ல. இவங்க சொல்லிக்கிறாங்க தன்னை எம்ஜிஆர்ன்னு. ம். வாரி வாரி குடுத்தாருங்க. டெய்லி கும்பல் நிக்கும். அப்புறம் சாப்பாடு, வரவங்கலாம் சாப்பாடு. மாசம் மாசம் மணி ஆர்டரு, உதவி பென்ஷன், முதியோர் உதவித்தொகை மாரி அந்த காலத்திலேயே ஆரம்பிச்சு வச்ச ஒரு எம்ஜிஆர். நீங்களும் பண்றீங்க. நான் அதெல்லாம் உட்காந்துட்டு குற்றம் சொல்ல முடியாது. ஆனா இதெல்லாம் என்ன இது காமெடியா இல்ல? இன்னொரு விஷயம், அதில ஸ்டிக்கர் ஒட்டிக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே செட்டப் மாரி நல்லா தெரியுதுங்க பக்காவா. ஸ்டிக்கரும் ஒட்டிக்கிறாங்க. அவர் வராரு. தலைவருக்கு. உடனே கேட்குறாரு. உடனே இந்த இது அந்த ஸ்டிக்கர் இது பண்ணுவாங்கல்ல, அந்த ரிமூவ் அந்த பண்றது. கத்தி. ஆ. ஒரு கத்தி இருக்குமே, ஆ, ஆ, இப்படி ஆ, நகர்த்துவாங்க ஆ, அது. ஆ. ஸ்லைடு கத்தி. உடனே அது எங்கேருந்து தான் டப்புன்னு குடுக்குறாங்க. அத எடுத்து அழகா அவர் அப்படியே அதில இது பண்றாரு. ம். பண்ணோனே அந்த வச்சு அப்படியே இவரத மட்டும் பட்டுன்னு உரிச்சிடுறாங்க. நீங்க அப்படி ஒட்டுன ஸ்டிக்கர் அவ்வளோ சீக்கிரம் பிரிக்க முடியாது. அது எப்போ ஒட்டி கொண்டு வந்தாங்களோ அவரு ஃபோட்டோ ஒட்டியிருந்ததா? இவரது மட்டும் பிரிச்சிடுறாரு. தலைவர், பொதுச் செயலாளர். ஆ. தலைவர் இருக்கிற இடத்துல தலைவருக்கு ஈக்குவலா என்ன போட்டீங்கன்னா, என்ன பத்தி தலைவர் என்ன நினைப்பாரு? மக்கள் தான் என்ன நினைப்பாங்க? பிச்சிட்டாப்புல. வெறும் தலைவர் மட்டும் இருக்கிறாப்புல. விஜய் படம் மட்டும். இத வீடியோ எடுத்து பரப்பின்னுருக்காங்க. இது எப்படி? நல்லா இல்ல? பெரிய விஷயம் தானே சார். அவரு தலைவர மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்றது நல்ல விஷயம் தானே. அதான் என்ன என் ஃபோட்டோ அந்த போடாதீங்க. நடைமுறை, அந்த ஸ்டிக்கர்லாம் பிச்சா பாதி பிச்சுக்கும், கொஞ்சம் ஒட்டிக்கும். அதெல்லாம் இல்ல. அழகா அப்படியே வாழை இலைய டேபிள்ல போட்டு எடுத்தா எப்படி வரும் வாழை இல? அந்த மாரி வருது. நறுக்குன்னு வருது. எதுக்கு எடுத்தாலும் தெரியல. அடுத்த டியூ என்கிட்ட வந்து கேட்காத கேட்காத அப்படின்றது. நீ இருக்கலாங்க. ஏய் வண்டி குடுத்துட்டேன் டியூ நீ தலைவர் கூட என் படம் ஒட்டிக்குதுன்ற ஒரே காரணத்த வச்சுக்கிட்டு, பாண்டிச்சேரி போறப்போ, வர்றப்போலாம் நீ ஆட்டோவ குறுக்க விட்டு, தலைவரே இந்த மாசம் டியூ கட்டல. நீ தானே வாங்கி குடுத்த கட்டு. இல்லாட்டி தூக்கின்னு போறான். அசிங்கம் தலைவருக்கு தான் அப்படின்னு என்ன பிளாக்மெயில் பண்ணலாம் பார்க்குறியா? அப்படின்னு கூட இருக்கலாம். யாருக்கு தெரியும்? அதனால இன்னைக்கு நிர்மல்குமாருடைய அந்த பேட்டி வரவேற்க தகுந்த பேட்டி. இது மாதிரி பேசணும்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம். கட்சி நிலைப்பாடு இந்த விஷயங்கள்லாம் திருப்பி திருப்பி இவங்க பேசுனாங்கன்னா, கட்சியில எல்லாரும் பேசணும். வெறுமனே லயலாமணியும் இவர்களும் ஒரு அதுக்கு ஸ்போக்ஸ் பர்சன்றதுனால அங்கே பேசினுருக்கிறாங்க. நம்ம ஆளுங்க கேட்டால் நம்ம சொல்கிறாங்க யார் பேசுகிறா சொல்லு லயலாமணி பேசுகிறாரு, வீர விக்னேஷ் பேசுகிறாரு, ரமேஷ் பேசுகிறாரு, ராம்குமார் பேசுகிறாருன்றார். ஏய் இவங்க எல்லாம் ஸ்போக்ஸ் பர்சனுங்க. அதுக்குன்னே நேர்ந்து விட்டவங்க. அவங்க டிவியில் போய் சண்டை போட்டுன்னு இருப்பாங்க. அதுக்குன்னு அந்தந்த கட்சியில் நேர்ந்து விட்டுருக்கானே. இது இல்லாமல் பத்திரிகையாளர் போர்வையில் அந்த கட்சிக்கு நேர்ந்து விட்டுருப்பாங்க தெரியுமா? அது வேறு. மூத்த செய்தியாளர் சொல்லிட்டு செய்தி பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர், அப்புறம் நுணுக்கமாக பார்ப்பவர், அது இதுன்னு வந்து உக்காந்துருப்பாங்க. ஆனால் பேசுறதெல்லாம் ஆதரவாளர், ம் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர், விமர்சகர், ஆங்கர். விமர்சகர் அரசியல், ஆங்கர். ஆங்கர் நிறையா அவர் எப்போவுமே அது இல்லாட்டி அடி நிமித்திடுவாங்க. அதனால் இவங்க எல்லாம் வந்து இது பண்ணுறாங்க. அவங்களோட இவங்க போய் சண்டை போடணும். பாவம் அந்த பசங்க தனி ஒரு ஆளாக போய் சண்டை போட்டுன்னு வருவாங்க. அந்த வீர விக்னேஷ்லாம் பார்த்தீங்கன்னா சிரமமாட்டாப்புல. நான் சொல்கிறது சொல்லி முடிப்பேன் போடா அப்புறம் நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு குரல் வேற கட்ட குரலா வச்சு செஞ்சு விட்டுருப்பாப்புல. நல்லாயிருக்கும் அதை பார்க்கறதுக்கு. அது விட்டுருங்க. அது தனி. அது ஒரு களம். இந்த 23ஆம் புலிகேசியில் ஜாதி சண்டை மைதானம் நீ போருங்கள் அடி அப்படின்னு. ஆனால் நான் கேட்குறது பொதுமக்கள் மத்தியில் கருத்து போய் சேரணும்னா தலைவர்கள் பேசணும். பேட்டி கொடுக்கணும். இப்போ எடப்பாடி பேசுகிறாரு. நேற்று நாங்கள் ஆட்சிக்கு வரும்பொழுது பாராளுமன்ற தேர்தலுடைய அந்த பிரச்சாரத்தில் எது இப்போ இல்லை 2019 பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் வந்து இது ஆட்சிக்கு வந்தால் பொள்ளாச்சி விவகாரத்தை விடமாட்டோம், அதற்கு நீதி கிடைக்கும் என்று சொன்னோம். அது நிறைவேறிவிட்டதா அப்படின்றாரு. விசாரிச்சதெல்லாம் சிபிஐ. விசாரணை நடந்ததெல்லாம் கோர்ட்டில். கஷ்டப்பட்டு அவன் சயின்டிஃபிக் எவிடன்ஸு, விசாரணை, பிறல் சாட்சிலாம் பார்த்துக்கிட்டது, க்ளோஸ்டு இது என்கொயரி எல்லாம் முடித்து அவன் தண்டனை வாங்கி கொடுத்தா இவர் அதில் வந்து ஸ்டிக்கர் ஒட்டுறாரு. தேர்தல் வாக்குறுதி நிறைவேறிச்சா இல்லையா? கேள்வி இதுதான். லேப்டாப் கொடுத்தீங்களா இல்லையா? அவ்வளோ நீங்க அந்த மாதிரி கேட்டுட்டு போங்க. மாசுக்கு ஒரு கரண்ட் பில் வசூலிக்கிறீங்களே நடக்கல. அதுதான் ஓகே. அது கல்வி மாதிரி கடன் தேர்தல் ரத்து. வாக்குறுதி நிறைவேறிச்சா? அவ்வளோதான் விஷயம் அதுல. அதனால இது தூத்துக்குடி துப்பாக்கி சூடு ம். விடமாட்டேன். டிவியை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன்னு நீ என்ன யோக்கியனா நீ அப்படின்னு பெரிய ஏதா ப்ரமோஷன் குடுத்துருக்குல்ல அவங்களுக்கு? ப்ரொமோஷன். ஓ தண்டிப்பு என்பது ப்ரொமோஷன். ப்ரமோஷன் குடுத்து தண்டிக்கிறோம். ஆமா. வேலைப்பளுவு வேலை அதிகமாக்கிருக்கோம். பளு அதிகமாக்குறாங்க. ஏடிஜிபியா இருந்தியா டிஜிபியா இரு சாவு. அவ்வளோதான். ஆமாம் ஒரு ஏவை எடுத்துட்டோம்ல இப்போ டிஜிபி தான் நீ இனிமேல் 4 எழுத்துலேருந்து ஒரு எழுத்து பிரஷர் அவ்வளோ பிரஷர் அவ்வளோ டிஜிபி ப்ரெஷர். போஸ்டிங்ல. ஆமாம் ரொம்ப கஷ்டம். அவர் கதை கையால் அவர் கதவே திறக்கணும். அந்த பிரபல சேனல்லாம் சொல்லுவாங்களே அவர் சுவை அவரே லேஸ் கட்டினார்,
அவர் காலை தூக்கி அவரே வண்டி காருக்குள்ளே உட்கார்ந்தார் அப்படின்னு. அந்த மாதிரி அவ்வளோ கஷ்டம். அதனால் உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம். அதனால் இவர்கள் இந்த பேட்டிகள் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம எங்கெங்கேயோ போயிட்டோம். இந்த தலைவர்கள் கொடுக்குற மாதிரி இதுலேயும் தலைவர்கள் பேட்டி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும்ன்றோம். சர்வே அப்படின்னு ஒண்ணு வந்துச்சு சமீபத்துல. அது என்ன சர்வேன்னு கூட தெரியல. அதுல வந்து தாவேக்கா தான் ஆட்சியை பிடிக்கும். 34, 35% வரைக்கும் வாக்கு வங்கி அவங்களுக்கு ரொம்ப இருக்குன்னு. போங்க. நீ சொல்கிறதான் சொல்கிற. 135 சீட்டுன்னு சொல்லிட்டு போயேன் ம். தாவேக்காக்கு. என்ன கெட்டு போச்சு? எவ்வளோ 105 போட்டிருந்தாரு? கொடுக்குற அநியாயமா இல்லை? 5 தான் கொடுக்குற. ஐயையோ! தொங்கு சட்டமன்றமா? தொங்கு சட்டமன்றம். அப்போ விஜய் கஷ்டப்படுவார்ல. தலைவர் பார்த்துட்டு தலைவர் வேற குறு குறு குறுன்னு பார்ப்பாரு. அப்ப அதிமுக கூட்டணிக்கு வரும்ல? ஆ அப்ப அதிமுக வரும்ல? ஓ இவர் தலைமையில் அவர். ஆமா. ஓ அப்படி. அதான் நம்ம துணை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி. சொன்னார் இல்லையா? ஞாபகம் இருக்கா? அப்போ கூட நாங்கள் வந்து துணை முதல்வராக புஷி ஆனந்தும் இருப்பார், எடப்பாடி பழனிசாமியும் இருப்பார். அப்போ ஒருவேளை திருமாவளவன் வரலாம் இல்லையா? அ நம்ம தேவை. அவங்களுக்கு மொத்தமே 55 சீட்டு தானே அங்கே வருது. திரும்ப அங்கே எவ்வளோ சீட் இருப்பார்? 5, 10 இருக்காதா? 55 தாங்க மொத்தமே அங்கே. ஒரு 2, 3. சரி 75. 75ல ஒரு 10 இருக்காதா அவங்களுது? 10 காங்கிரஸ் 6 தானே கொடுக்குறாங்க. 6ல் 3 சேர்த்து சார். திருமாவளவன், காங்கிரஸ் எல்லாரும் சேர்த்து ஒரு 10 இருக்க மாட்டாங்களா? ஓ நம்மை நோக்கி வருவார்கள் அல்லவா, ஆ, அவர்களையும் நாம் பார்க்க வேண்டும் அரவணைக்க அல்லவா, வேண்டும் அல்லவா? அவர்களுக்கும் ஆட்சியில் பங்கு கொடுக்க. ஓ அந்த கேட்டு அந்த கேட்டகரி ரொம்ப தெளிவாக தான் போட்டுக்கிறாங்களா. 105 இவங்களுக்கு. இவர்களுக்கு அல்லவா. ஆமா. ஒரு மீதி 10, ஒரு 12 வந்துச்சுன்னா 13 வேணும். ஆ, 13 மக்கள் நல கூட்டணியிலிருந்து வருவார்கள் அல்லவா, அவங்களுக்கு அவர்களையும் ஆட்சி நாம் இணைத்துக் கொள்ள வேண்டும் அல்லவா. நம்மை நம்பி வந்திருக்கிறார்களே, ஆமா. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு தர வேண்டும் அல்லவா. கொடுக்கணும் இல்லையா? ஓ அப்படியா. அதற்கு தானே ரொம்ப தெளிவாக தான் போட்டுக்கிறான். பாராட்டலாம் பாராட்டலாம். ஆனால் அவன் பண்ணதில் இன்னொரு அநியாயம். எல்லாம் ஓகே, கட்சியில் ஒன்று போட்டான் பாருங்க. அதுதான் படா நீ என்ன நீ இவ்வளோ இவ்வளோ கரெக்டாக ஏதோ நம்புற மாதிரி இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னா கடைசியில் போட்டோன்னா நீ தெரிஞ்சிச்சிரா கொண்டா இந்த பத்திர சொல்லாட டேய் எப்படி போட்டாலும் எப்படா கண்டுபிடிக்கணும், கொண்டே மறந்து கொண்டே மறைச்சாடா நீ அப்படின்ற மாதிரி பாடி சோடா மாதிரி ஆயிடுச்சு. இது பாடி சோடா சர்வே அப்படி வச்சுக்கலாமா. எப்படின்னா 4% தான் நாம் தமிழர் கட்சி 4%. நான் போங்கு 8% வாங்கி இருக்காரு அவர் கஷ்டப்பட்டு இத்தனை தேர்தலுக்கு அப்புறம். அவருக்கு இவங்க கொடுக்குறது 4%. மும்பையிலேருந்து கொடுக்குறான். சரிடா 4%னா நீ அதுக்காக வருத்தப்படாத. 5 to 10 சீட் நீ ஜெயிக்கிற. 4%ல 5 to 10%, 10 சீட்டு. அது எப்படி போன தடவை 6.8% 2021ல். அப்போ நீ வந்து ஒரு சீட்டு கூட இல்லை. ஆனால் இந்த தடவை உனக்கு 4%. ஆனால் உனக்கு 5 to 10 சீட்டு. எப்படி நீ தேவைப்பட்டா நீங்களும் வரலாம் அல்லவா, உங்களுக்கும் பங்கு உண்டல்லவா, அப்படி வந்துடலாம். அதாவது இந்த தோத்ததுக்கு அப்புறம் ஒரு கணக்கு எடுப்பாங்க இல்லையா? நாங்க அவங்களோட 1 கோடி வாக்குகள் அதிகம். அவங்க வந்து 80 லட்சம் தான் வாங்கிருக்காங்க. நாங்க 1 கோடி கலைஞர் அந்த காலத்திலே சொல்லுவார், ம். உடன்பிறப்பே ஆமா. கவனித்தாயா, நாம் வீழ்ந்தாலும் நம்மை மக்கள் வீழ விடவில்லை. அவர்களுக்கு அவ்வளவு சீட்டு இருந்தாலும் ஆனால் எண்ணிக்கை பலத்தில் பார்க்கும் பொழுது நாம் தான் எங்கேயோ நிற்கிறோம். இதை நீ அறிவாயா. இல்ல இது 2006 தேர்தல் அதிமுக நடந்துச்சு. அவங்க 1 கோடி ஓட்டு கிட்ட மொத்தமா வாங்கியிருந்தாங்க. இவங்க 80 லட்சம் வாங்கியிருந்தாங்க. அதான் அதனால தான் மைனாரிட்டி வெறுப்பேற்றிட்டு இருந்தாங்க அந்த அம்மா. இப்போ என்னன்னா 105 சீட்டு அதெல்லாம் ஓகே. இவருக்கு 10 சீட்டுனா 6.8% எடுக்கும் போதே அந்த வாக்கு பார்த்தீங்கன்னா 10,000, 12,000, 15,000, 16,000 இப்படி வேரியேஷன் இருந்துகிட்டே இருந்தது. 4%னா எவ்வளோ இருக்கும் வாக்கு? ஒரு நான் இப்படி வரேன், 2 லட்சம் வாக்கு பதிவாயிருக்கு. அதில் 4%னா 4,000, 8,000 வாக்கு. 8,000 வாக்கு வாங்கின ஒருத்தர் 5 to 10 சீட்டு பிடிக்க முடியும்னா எவ்வளோ பெரிய இது. இவங்க சொல்கிற அந்த இந்த ஆட்டோ கதை தான். முன்பணம் மட்டும் கட்டிடுவோம், டியூனியை கட்டிக்கோன்ற கதை தான் இது. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, டேய் இது பாடி சோடா சர்வே அப்படின்னு. எப்படின்னு கொண்டைய மாதிரிக்கே தெரியல அப்படின்னு. அதனால் சரி எங்கேயாவது தூக்கினு அதையும் நம்ம பத்திரிகையாளர்களும் வந்து அது ஒருத்தர் பெருசாக போட்டு எல்லாம் இருக்கிறது மிகப்பெரிய பரபரப்பு. எனக்கு தெரிஞ்சு இந்த 105ன்றது கூட அதிகமாக தான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ ஓபிஎஸ் வேற வராரு இல்லையா? வராருன்னா இப்போ அதுக்கான அந்த 5லேருந்து ஒரு 3 முறை முதல்வர், அம்மாவால் அடையாளம் கட்டப்பட்டவர். பெரிய விஷயம் தானே அது. அப்புறம் என்னது, அம்மாவின் தீவிர விசுவாசி. இது தர்மயுத்த நாயகன், தேனி தந்த தெய்வ மகன், நல்லா இருக்குல்ல அது. இந்த மாதிரிலாம் போட்டு அவர் இன்னும் முடிவு எடுக்கலைங்க. அவர் முடிவு எடுத்தாலும் நம்ம S400 முடிவு எடுக்கணும்.
அவர் மேலே ஒரு மெசேஜை போட்டால் என்ன பண்ணுவீங்க? கதவை திறந்தோன்னே டமால். எங்கள பிரிச்சு விட பார்க்குறீங்களா? நீங்க வந்து தலைவர் என்ன முடிவெடுத்தாலும் நானும் தலைவர் மட்டும்தான் தனியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் 2 பேரும் உட்காந்து பேசுவோம். 1 to 1. 1 to 1 நாங்கள் பேசுவோம். இங்கே வந்து நீங்கள் 3 தடவை முதலமைச்சர்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்கள் மேலேயும் ஒரு மெசேஜ் டமால். அதனால் ஓபிஎஸ்ஸே நினச்சா கூட கடைசி தேர்தல் வரைக்கும் நாங்கள் அவங்கள தொங்கல்லையே வச்சுருப்போம். எப்படி மருது அழகராஜி அவங்க பாவம் அவங்க இவங்க காளியம்மாள். காளியம்மாள் அந்த மாதிரி தொங்கல்லையே வைப்போம். நீங்கள் வந்து ஸ்டூல் மேலே நிற்கணும். அவர் ஏணிலாம் போட்டு கேட்லாம் பிடிச்சி எட்டிலாம் பார்க்கணும். அப்படிலாம் பார்த்தா நாங்கள் பார்த்துட்டு தலைவர்கிட்ட சொல்லுவோம். அப்புறமா ஜான் ஆரோக்கியசாமிகிட்ட தலைவர் ஐடியா கேட்பார். ஜான் ஆரோக்கியசாமிகிட்ட நீங்கள் ஏதோ ஒரு வகையில் எப்போவாது லிங்கில் இருக்கணும். இவ்வளோ இருக்குதுங்க விஷயம். என்ஓசிலாம் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க தெரியுமா? எடப்பாடிகிட்ட போய் என்ஓசி வாங்கிட்டு வா. இந்த கட்சியை விட்டு போறது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த கட்சியிலேருந்து 50 பொதுக்குழு உறுப்பினர்கள் நான் அடித்து விரட்டப்பட்டவர் அப்படின்னு என்ஓசி வாங்கிட்டு வரணும். இவர் எங்களுக்கும் அதிமுகவிற்கும் இவருக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு. அப்புறம் திமுகவில் போய் என்ஓசி வாங்கிட்டு வா. நான் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ சட்டசபையில் திமுக ஆதரவாக செயல்படவில்லை அப்படின்னு அப்பாவுக்கிட்ட இருந்து ஒரு சைனு. அதுக்கப்புறம் பிஜேபிகிட்ட போய் அண்ணாமலைகிட்ட ஒரு சைன் வாங்கிட்டு வா. அப்போதைய தலைவர் நான் இதெல்லாம் கிடையாது. அண்ணாமலைகிட்ட தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ அண்ணாமலையிடம் நான் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளவில்லை அப்படின்னு ஒரு இது வாங்கிட்டு வா. எல்லாத்துக்கும் மேலே உங்கள் பையன்ட்டு ஒரு என்ஓசி வாங்கிட்டு வா. எனக்கும் என் பையனுக்கும் இப்போது பேச்சுவார்த்தை இல்லை அப்படின்னா இத்தனை என்ஓசி கொடுத்தா அப்புறம் தான் அவர் எடுத்து கொண்டு போய் ஜான் ஆரோக்கியசாமிகிட்ட கொடுப்பாங்க. அவங்க பரிசீலனை பண்ணி 10 தடவை வர சொல்லுவாங்க. அதில் 4 தடவை 3 ஹவர் உக்காரணும், 2 தடவை 2 ஹவர் உக்காரணும். இதெல்லாம் உங்கள் பொறுமையெல்லாம் சோதிச்சு நீங்கள் எல்லாம் 1 on 1 கரெக்டாக இருந்தீங்கன்னா அப்புறமா உங்களை கூட்டணி சேர்த்து. ஆமாம், அதை பாருங்க, திடீர்னு ஒரு வார்த்தை சொன்னாலே எல்லாரும் வெளியே போயிடுறாங்க. அந்த வைஷ்ணவி வெளியே போயிடுறாங்க. அந்த பையன் ஒருத்தர் ஐடி ட்விட்டரில் இருக்கிற ஒரு டக்குன்னு வெளியே போயிடுறாரு. எல்லாரும் கோவப்படுறாங்க. அப்போ உங்கள் பொறுமையை சோதிக்க வேண்டியதாக இருக்குது. ஆமாம், அதான் சொல்கிறேன். நீங்கள் வந்து வங்கக்கடலை விட பொறுமையாக இருக்கணும். எண்ணத்துக்கு உள்ளே போட்டாலும் தாங்குறாரு. அதுக்கு அவர் பயங்கர ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்தவர். அவர் சிரிச்சிக்கிட்டே இருப்பார். நீங்கள் என்ன பக்கத்தில் உட்காந்து எடப்பாடி என் பக்கத்தில் இவரை உட்கார வச்சுருக்கீங்க, யாருங்க இவர், என் கட்சியா அப்படின்னா கூட அப்படியே சிரிச்சின்னா உட்காந்துருப்பாங்க. தனிப்பட்ட முறையில் நல்ல மனிதர், மிகப்பெரிய தலைவர், ஒரு அருமையான அற்புதமான மனிதர். என்ன கேட்டால் அவருடைய உடல்நிலை மற்ற விஷயங்களை கருத்தில் கொண்டு ஒரு அரசியல் ஓய்வை அறிவிக்கிறது நல்லாயிருக்கும். ஆனால் பாவம் அவர் தப்பாக முடிவெடுத்து இது பண்ணுறாரு. இல்லாட்டி அதிமுகவில் அவரும் ஒரு பெரிய தலைவர் தானே. நம்ம அந்த மாதிரிலாம் பேசணும்னு அவசியமே இல்லை. அற்புதமான மனிதர், பொறுமையான மனிதர், எளிமையான மனிதர். என்ன காவிரி இல்லை இந்த என்ன தட்டு அப்படிலாம் பேச மாட்டார். கேட்டால் நின்று பொறுமையாக பேச சொல்லிட்டு போவார். நான் பண்ணுறது. கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். மிக மகிழ்ச்சி. நன்றி.